ஹலோ, ஹாப்பி ஃப்ரைடே. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் இது கேளடி கண்மணி மூவிலேருந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பொசசிவ் டைப் தான். எல்லார் மேலேயும் பொசசிவ்னஸ் வராது இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே தான் வரும். ஸோ அந்த பொசசிவ்னஸ் கேரக்டர் வந்து எங்கே இருந்து பில்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த கேளடி கண்மணியில் ஒரு குட்டி பாப்பா வரும். அந்த குட்டி பாப்பா வந்துட்டு அவங்க அம்மா வந்து அந்த பாப்பாக்காக தலைவாணியில் அவங்க மூச்சு காற்று ஊதி கொடுத்துருப்பாங்க. அந்த தலைவாணி யார்கிட்டையுமே கொடுக்காது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மா இறந்த பிறகு இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாரு. அந்த பொண்ணுக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்தனால மேபி பொசசிவ்னஸ் என்கிட்ட ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம சாங்க்கு வரலாம். கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று. கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தே என் முத்தாரமே, சபையே பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. அப்புறம் இந்த பொசசிவ்னஸ் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அதனால நிறைய நாசமாக இருக்கேன். நீங்கள் வந்து பொசசிவ்னஸ் கேரக்டர்னால நல்லா இருக்கீங்களா, நாசமாக இருக்கீங்களா, என்கிட்ட சொல்லுங்கள்.